வாட்ஸ்அப் முதல் பாகம் முடிந்து விட்டது. நான் ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி வெகு தூரம் அங்க அந்த பிரஸ் கொடுக்கணும். அதை நான் தான் கொண்டு கொடுக்கணும். மேனுஸ்கிரிப்ட் இப்ப மாதிரி ஜெராக்ஸ் கிடையாது, ஸ்கேன் கிடையாது, இன்னொரு அடிஷனல் காப்பி எடுத்து வைக்க முடியாது. எழுதுனதுதான் அந்த காப்பி. அந்த புத்தகத்தை அந்த கையில எழுதுன பேப்பரை நான் போய் அந்த பிரஸ்ல கொடுக்கணும். கொடுத்தா பக்கத்திலே இருந்து இந்த எழுத்து கோக்கிற வேலையை, அப்பெல்லாம் இந்த கம்ப்யூட்டருக்கு ஒன்றும் இல்லை, எழுத்து கோக்கிற வேலையெல்லாம் செய்யணும், அது பிழை திருத்தணும். நான் புறப்பட ரெடி ஆயிட்டேன். முதல் பாகம் முடிஞ்சிருச்சு. ஆகவே நான் புறப்பட ரெடியா இருக்கேன். ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, நான் அங்க போறேன்னா என் கையில வாட்ச் வேணும், அங்க வேலை செய்யறதுக்கு ஒரு வாட்ச் வேணும். நான் போறதுன்னா நான் கோட்டு போட்டுக்கணும். கோட்டு போட்டு அந்த குளிர் மற்ற விஷயங்கள் இங்க இருக்கிற மரபு பண்பாடு பழக்க வழக்கம் இங்கிருந்து நான் போறேன், ஒரு கோட் போட்டுக்கணும். நான் எப்பவுமே வெளியே போனா கோட் போட்டு தான் பழக்கம். வாட்ச் கட்ட வேண்டியதுன்னா கட்டிக்க வேண்டியதான், கோட் போடணும்னா போட்டுக்க வேண்டியதுதான். ஒரு கடைசி வரியில் எழுதுறாரு, இதெல்லாம் மனசாட்சி உள்ளவன் படிச்சான்னா கண்ணீர் விடாம இருக்க முடியாது. இப்பேற்பட்ட புத்தகம் அந்த மூலதனம். எத்தனை ஆண்டுகள் அதுக்கான உழைப்பு, எத்தகைய உழைப்பு. லண்டன் இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய அந்த நூலகம், எத்தனை மணிக்கு உள்ள போனார், எத்தனை மணிக்கு வெளியே வந்தார், எத்தனை புத்தகங்கள் படிச்சார். சும்மா நாமளே போய் அத்தனை புத்தகம் படிச்சா நாம எழுதிட முடியாது. அத்தனை புத்தகத்தை நாம் போய் படிக்கிறதா வச்சுங்க, எழுதிட முடியாது. அது அவருக்குன்னு இருக்கிற விஷயம், அது தனித்திறமை. ஆகவே அவர் அத்தனை ரெஃபர் பண்ணி புத்தகத்தை எழுதி அதுல எக்கனாமிக்ஸ், அது பொருளாதாரம் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, அறிவியல் இருக்கிறது, கணிதம் இருக்கிறது, அத்தனை நாலேஜ் வேணும், அதுக்கு பிலாசபி இருக்கிறது. ஆகவே அந்த பெரிய புத்தகத்தை எழுதியாச்சப்பா. கையில கட்டுறதுக்கு வாட்ச் வேணும், போடுறதுக்கு கோட் வேணும், ஷூக்கு இது போட்டுட்டு நான் போய் சில நாள் அங்க இருக்கணும், பயணம் மேற்கொண்டு அங்க இருக்கணும். சரி, ஆகவே என்ன செய்யணும், எங்கள்ஸ் இந்த கோட்டும் இந்த வாட்சும் எல்லாம் அடமானத்தில் இருக்கு, அது எடுக்கிற கொஞ்சம் பணம் அனுப்பப்பா. இவ்வளவுதாங்க அந்த கடிதம். ஏங்க இன்னைக்கு மூலதனத்தை பத்தி நம்ம என்ன சொல்றோம், உலகத்தியால் நாம சொல்லல. இந்த வைரமுத்து, கவி பேரரசு வைரமுத்து இந்த 4 நாளா இந்த மார்க்ஸ் பத்தி எல்லாம் நிறைய போட்டுட்டு இருக்காரு. மேதனத்தை பத்தி, மார்க்ஸ் பத்தி எல்லா கவிஞர்களும் எழுதுறாங்க. ஆனா 1983 1983 அப்போ அந்த 83 தான் மார்க்ஸ் மறைகிறாரு. 1883 மறைகிறாரு. 1983 அப்போ நான் கரெக்டா காலேஜ் விட்டு வெளியே வர்றேன். 79 80 பட்ட வகுப்புல முடிச்சுட்டு அப்புறம் தான் சட்டக்கல்லூரி போறோம். பட்ட வகுப்பு முடிச்சுட்டு வெளியே வர்றேன் 80. 83 மாமேதை மார்க்ஸ் மறைந்த நூற்றாண்டு. அப்போ கவி பேரரசு வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருந்தார். அந்த கவிதைக்கு தலைப்பு என்ன தெரியுங்களா, மானுட நதிகளெல்லாம் மார்க்ஸை நோக்கி என்ற கவிதை. தயவு செய்து வாய்ப்பிருப்பவர்கள் வாசியுங்கள், ஏற்கனவே வாசித்தவர்கள் திரும்ப திரும்ப வாசியுங்கள். பெரிய கவிதை, நீண்ட கவிதை. எப்படி மகாகவி பாரதி, அந்த மகாகவி பாரதியை பற்றி புரட்சி கவிஞர் பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு கவிதை எழுதினார். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, அந்த கவிதை. அந்த கவிதை பாரதிதாசன் எழுத, பாரதியை பற்றி அந்த கவிதைக்கு நிகரான கவிதை இந்த கவி குயிலுக்கு வந்திருக்காரு. இன்று வரை வெளிவரவில்லை. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று தொடங்குகிற பாரதிதாசனுடைய கவிதைக்கு நிகரான கவிதை வரல. அது மாதிரி மானுட நதிகள் எல்லாம் மார்க்ஸை நோக்கின்னு 1983 எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 93, 2003, 2013, 2023, 41 வருஷம் ஆச்சு. 41 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதின கவிதை இப்ப எனக்கு நினைவுக்கு வருகிறது. நான் ஏன் இதையெல்லாம் மார்க்ஸை பற்றி, மாமேதை மார்க்ஸுடைய பிறந்த நாள் என்று ஆம்பலாப்பட்டியிலே கொண்டாடுகிற போது இதை நாம் நினைக்கிறோம். இது மாதிரி நிறைய அப்படியே அலை அலையாக வருகிறது.
நான் இதெல்லாம் பேசலாம் நினைத்துக் கொண்டு நான் வரவில்லை. நான் எங்கிருந்தோ ஓடி வந்து எட்டி குதித்து வந்து கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் அலை அலையாக வருகிறேன். இந்த மாமேதை மார்க்சுடைய பிறந்த நாள் என்ற ஒரு வரியை நீங்கள் இந்த அழைப்பதிலே போட்டு இருப்பதை பார்த்து, அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு. ஏங்க, இதை விட நமக்கு ஏதாவது பெருமை இருக்க முடியுமா? நாம் அத்தனை பேரும் நூற்றாண்டு நாயகர்கள். ஒரு கட்சி 100 ஆண்டு காலம். இந்த 100 ஆண்டு காலத்தில் எத்தனை கட்சிகள் மின்னல் போல் வந்து சென்றிருக்கின்றன. வந்த இடம் தெரியவில்லை. நான் சொன்னா ஒரு 100 கட்சி பேரை சொல்லலாம். சாதாரண தலைவர்கள் அல்ல, அந்த கட்சி தலைவர்கள் எல்லாம். அந்த கட்சியும் சொல்லி தலைவர்கள் பேரையும் சொன்னோம்னா, உதாரணமா சோசியலிஸ்ட் கட்சி ராம் மனோகர் லோகியா அப்படின்னு ஒவ்வொரு தலைவரும் யாரால என்னென்ன கட்சி தோற்றுவித்தாங்கன்னு சொல்லி நல்ல கொள்கை தான். குடியரசு கட்சி நல்ல கொள்கை இல்லையா? அப்ப இந்த மாதிரி எத்தனை கட்சிகள்லாம் தோன்றுச்சு? 100 பேர் சொல்லலாம் வரிசையா. அந்த கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சியாவது அந்த 100 பெயர்களை நாம் வரிசையாக அடுக்கிறதுக்காக சொன்னால் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டன. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 100 ஆண்டு ஆன பிறகும் ஆம்பலாப்பட்டிலே மட்டுமல்ல, அகில இந்தியாவிலும் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, இந்த கட்சி நான் இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் என்ன பெருமை? 1925 ஆண்டு டிசம்பர் மாதம் 25, 26 ஆகிய தேதிகளில் கான்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட போது அந்த முதல் மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் தங்கத்தமிழன் அல்லவா, சிங்கத்தமிழன் அல்லவா, சிங்காரவேலர். முதலில் ஆம்பலாப்பட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான அருமையான தோழர்கள், புடம்போட்டெடுக்கப்பட்ட தோழர்கள். இந்த தோழர்கள் மத்தியிலே சிங்காரவேலர் என்ற ஒரு பெயரை தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் பாமர மனிதனுக்கும் தெரியத்தக்க அளவில் நாம் எடுத்து சென்றிருக்க வேண்டும். நான் வார்த்தையை உணர்ச்சியின் மேலிட்டால் சொல்வதாக கருதிவிடக் கூடாது. ஏனென்றால் சிங்காரவேலரை போல் நான் பாரதிதாசன், அதே பாரதிதாசன் தான் சிங்காரவேலரை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நான் கூட சமீபத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் சிங்காரவேலருடைய அறக்கட்டளையிலே பல்கலைக்கழகத்தில் உரையாற்ற வேண்டும் என்று அழைத்தார்கள். அழைத்த போது அந்த பெருமை மிக்க பேராசிரியர் சொன்னார், ஐயா, சிங்காரவேலர் பத்தி தான் பேசணும் அவசியம் இல்லை. அந்த அறக்கட்டளை பேர் சிங்காரவேலர் அறக்கட்டளை. நீங்க இலக்கியம் பேசலாம், தமிழ் பேசலாம், என்ன நீங்க பேச விரும்புறீங்களோ பேசலாம், வரலாறு பேசலாம். விடுதலை போராட்ட வரலாறு தான் உங்களுக்கு சின்ன வயசுல நீங்க அதைத்தான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி பேசலாம் என்று சொன்னார்கள். இல்லைங்க, சிங்காரவேலர் தான் நான் பேச விரும்புகிறேன் என்று நான் அந்த பேராசிரியரிடத்திலே சொன்னேன். அப்படியான விடுதலை போராட்ட சிங்காரவேலர் என்று உடனே அந்த தலைப்பு சொல்லிவிட்டார். நான் உடனே சொன்னேன், விடுதலை போராட்ட சிங்காரவேலர் பேசுவது தவறில்லை. அது நம்ம விடுதலை வேள்வியில் தமிழகம் என்ற 25 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்ட நமது 2 பாகங்கள் கொண்ட அந்த புத்தகத்திலேயே மரியாதைக்குரிய மூத்த தோழர் CS அவர்களிடத்திலேயே விடுதலை போராட்டத்தில் சிங்காரவேலருடைய பங்களிப்பை 100% அந்த விடுதலை வேள்வியில் தமிழகம் என்ற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறோம் 25 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆகவே வேறு ஏதாவது பேசலாம் என்று நான் சொன்னேன். அப்படியானால் நீங்கள் தலைப்பை சொல்லுங்கள் என்றார். சிங்காரவேலரின் அறிவியல் சிந்தனைகள் என்ற தலைப்பை கொடுத்தேன். என்னங்க சொல்றீங்க? அவர் தமிழ் ப்ரொஃபசர், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், நல்ல மனிதர், நல்ல படிச்சவர். நீங்க சிங்காரவேலர் அறிவியல் பத்தி என்ன சொல்லியிருக்காரு? ஏங்க அவர் என்ன சயின்டிஸ்டா? இல்ல. ஆனா சிங்காரவேலர் பாருங்க, அது அந்த மனிதர் மாதிரி ஒரு அரசியல் தலைவர் பத்தி நான் சொல்ல, அறிவியலை பேசிய தலைவர். வெறும் சயின்ஸ பத்தி, ரா சயின்ஸ பத்தி நான் சொல்றது, சயின்ஸ்னா சப்ஜெக்ட் சயின்ஸ், அத பத்தி இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள்ல ப்ரூனோ பத்தி, சயின்டிஸ்ட் நியூட்டனை பற்றி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பற்றி இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில் பேசின ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலாவது இருக்கிறார்கள் என்றால் எந்த கட்சியிலும் இல்லை, ஒரே ஒருவர் தான், அவர் சிங்காரவேலர். அடி அப்பா! அப்போ சயின்ஸ பற்றி, அது மட்டுமல்ல
பொதுமக்களுக்கு சயின்ஸ் அறிவு வளரணும், விஞ்ஞான அறிவு வளரணும், அறிவியல் வளரணும், புது உலகம் என்ற ஒரு இதழை நடத்தினார். சயின்ஸுக்கான தனி இதழை நடத்திய அரசியல் தலைவர் யார்? இன்னொரு கேள்வி கேட்கிறேன். லண்டன்ல ஒரு புத்தக வெளியா இருக்குது, இங்கிலீஷ் புக்குங்க, உலகத்தில் தலை சிறந்த உரைகள் ஒரு புத்தகம் வந்திருக்கு. அதுக்கு தொகுத்தவர் யார் தெரியுங்களா? பெரிய ஸ்காலர், அறிவியல், பெரிய அரசியல், பொருளாதாரம், சித்தாந்தம், இதெல்லாம் ஒரு மேதமை பொருந்திய பெங்காலி, வங்காளத்தை சேர்ந்தவர். ஆனா லண்டன் மாநகரத்தில் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. புகழ்மிக்க ரேண்டம் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தக நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. அதுல உலகத்தின் இந்தியாவின் தலை சிறந்த சொற்பொழிவுகள், நேதாஜி சொற்பொழிவு இருக்கு, ஜவஹர்லால் நேரு சொற்பொழிவு இருக்கு. அதுல தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் ஒரே ஒரு சொற்பொழிவு தான் உலக புகழ் பெற்ற இந்திய சொற்பொழிவுகள் என்றிருந்த ஒரே சொற்பொழிவு தான், அது சிங்காரவேலருடைய சொற்பொழிவு. அதை வாசிட்டு என்னடா, லண்டன் மாநகரத்தில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கம்யூனிஸ்ட் அல்லாத ஒரு ஆராய்ச்சியாளர் சிங்காரவேல சொற்பொழிவு தான் இந்தியாவின் தலை சிறந்த சொற்பொழிவு, காந்தி சொற்பொழிவு, நேரு சொற்பொழிவு, நேதாஜி சொற்பொழிவு, சிங்காரவேல சொற்பொழிவு. அந்த மாபெரும் மனிதனால் தலைமை தாங்கப்பட்ட முதல் மாநாடு தாங்க நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில மாநாடு. சரி, அது என்ன அந்த சொற்பொழிவுனா பகுத்தறிவு பற்றியான அவரது உரை. அது சொற்பொழிவு இங்கிலீஷ்ல வந்திருக்குது, ஆனா நிகழ்த்தினது தமிழ்ல. அது மொழிபெயர்த்து தமிழ் சொற்பொழிவு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சிறந்த சொற்பொழிவுகள் ஒன்று. அப்ப அந்த சிங்காரவேலரை, அந்த காலத்திலே சமூக விடுதலையை பற்றி பேசியவர் சிங்காரவேலர், அறிவியலை பற்றி பேசியவர் சிங்காரவேலர், பொது உடைமை பற்றி பேசியவர் சிங்காரவேலர், தொழிற்சங்கத்தை பற்றி பேசியவர் சிங்காரவேலர். 1923 கம்யூனிஸ்ட் கட்சி வருவது 1925. 23 இந்தியாவிலேயே முதல் மே தினத்தை நடத்தியவர் சிங்காரவேலர். முதல் இந்தியாவிலேயே லெனினுடைய நினைவு நாளை 1924 நடத்தியவர் சிங்காரவேலர். 1922 நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மாநாடு கயாவில் நடைபெற்ற போது அந்த காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் சிங்காரவேலர் பங்கேற்றது மட்டுமல்ல, டியர் காம்ரேட்ஸ், எங்க கயா மாநாட்டில் உட்கார்ந்து இருக்கிற யாரு? காங்கிரஸ் தலைவர்கள். டியர் காம்ரேட்ஸ் அப்படின்னு தன் உரையை தொடங்கி உலகத்தையே மாற்றி அமைக்கிற மாபெரும் கம்யூனிஸ்ட் லட்சியத்தை கொண்டிருக்கிற உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய பிரதிநிதி என்ற முறையில் நான் பேசுகிறேன். காங்கிரஸ் மாநாட்டில் 1922 விடுதலை போராட்டத்தை மட்டுமல்ல 1919 காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்த போது போட்டிருந்த கோட்டு, ஒரு மீனவர் குடும்பத்திலே இருந்து வந்த ஒரு மாமனிதன் வழக்கறிஞராக உயர்ந்து சிறந்த வழக்கறிஞராக திகழ்ந்து காந்தியடிகள் கட்டளை கிளங்கி தான் போட்டிருந்த கோட்டை நடு ரோட்ல தீயை பற்ற வைத்துக் கொண்டு இனிமேல் நீதிமன்றத்திற்கு போக மாட்டேன், நீதிமன்றத்தில் மக்களுக்காக போராடுவேன் என்று சொல்லி 1946 மறைகிற வரை அந்த மாபெரும் பொது உடைமை இயக்கத்தை தமிழ்நாட்டிலே வேரோடு செய்தவர் சிங்காரவேலர். இன்னைக்கு சிஎஸ் மட்டுமல்ல, அதுக்கு பிறகு நிறைய பேர் ஆய்வாளர்கள் வந்து தோண்டி எடுத்து அவரது அருமையான கருத்துக்களை எல்லாம் களஞ்சியமாக கொண்டு வந்த நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் அதை வெளியிட்டிருக்கிறது. ஆகவே அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வரலாறு அங்கு தொடங்கி நான் இனி ஒருவேளை இப்ப நான் பேசுகிற அந்த சூழலும் அந்த போக்கும் ஒருவேளை முடிவற்ற உரையாக வந்து விடுமோ என்ற கவலை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வரலாறு முடிவற்ற வரலாறு தான், அது தொடர்கிற வரலாறு. இன்னும் எத்தனையோ செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நெஞ்சம் துடிக்கிறது. சீனிவாசராவ் செந்துண்டு போட்டிருக்கிறீர்களே, முதல்ல அந்த இடுப்பில் கட்டி இருந்த துண்டை எடுத்து சிங்க நிகர் தோழர்களே செந்துண்டை அணியுங்கள் என்று கட்டளையிட்ட சிங்க நிகர் தோழர், தமிழை கூட சரியாக பேச தெரியாதவர், அண்டை மாநிலத்திலே பிறந்து வளர்ந்தவர், விடுதலை போராட்டத்தில் சென்னையில் ஈடுபட்டு சிறை சென்றவர், அடிபட்டவர், மிதிபட்டவர், அப்படிப்பட்ட சீனிவாசராவ் இப்பேற்பட்ட மனிதன் பாரதண்டாயுதம், எல்லாவற்றுக்கும் பாரதண்டாயுதத்தை இன்னும் இருக்கக்கூடிய தாப்பாண்டியன் மாதிரி இன்னும் எத்தனையோ தலைவர்களை எல்லாம் இந்த இயக்கத்திலே கொண்டு வந்து இணைத்து அந்த மாபெரும் கடலிலே சங்கமிக்க வைத்த தமிழ் இனமே பெருமைப்படத்தக்க மாபெரும் தலைவன் ஜீவானந்தம்.
இந்த நூற்றாண்டு விழாவில் எத்தனை பேரை நாம் நினைப்பது? ஜீவானந்தம் இல்லையே ஜீவன் இல்லை. நம்ம இயக்கத்துக்கு ஜீவன் இல்லை. நம்ம இயக்கத்தின் உயிர் இதயம் ஜீவா. அதற்கு பிறகு வந்த மாபெரும் தலைவர்கள் எத்தனை பேர் தியாகிகள், தாமரை பட்டை பெற்றவர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியில் எத்தனை பேர். இதே ஈரோட்டில் தானே ரயில்வேல ஸ்டோர் கீப்பராக வேலை செய்தார் மக்கள் தலைவர் எம் கல்யாண சுந்தரம். ஸ்டோர் கீப்பர், ஆனால் மெத்த படித்தவர், ஆங்கிலம் அறிந்தவர். அதே இடத்தில் தானே ஒரு ஃபிட்டராக வேலை செய்தார் கே டி ராஜு. அவர்தான் ஈரோடு சட்டமன்ற தொகுதியின் முதல் சட்டமன்ற உறுப்பினர். கதிரவா சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற விடுதலை போராட்ட வீரர் கே டி ராஜு. அவர்தான் முதல் சட்டமன்ற உறுப்பினர். அதற்கு பிறகு வரக்கூடிய தலைவர்கள் கேட்டிகே தங்கமணியில இருந்து ஒவ்வொரு தலைவராக அவர்கள் வரலாறு எல்லாம். கேட்டிகே தங்கமணி வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா ஒரு வரலாற்றை மட்டும் சொல்கிறேன், ஒரு வரி. அந்த ஜாலியன் வாலாபாக், இந்த ஜெனரல் டயர் என்ற கொடியவன், சுடுவேன் சுடுவேன் குண்டுகள் தீரும் வரை சுடுவேன் என்று சொன்னானே, ஆயிரக்கணக்கான பேரை சுட்டுக் கொண்டானே 1919 ஏப்ரல் மாதம் ஜாலியன் வாலாபாக் கம்யூனிஸ்ட் நகரில். அவனை எப்படியாவது சுட்டுக் கொள்ள வேண்டும், அவனை விடக்கூடாது என்று கருதி அவன் லண்டன் மாநகரம் போன பிறகு இங்கிருந்து சென்றவர் தானே உத்தம் சிங். அந்த உத்தம் சிங் லண்டன் மாநகரத்திற்கு சென்ற பிறகு அந்த ஜெனரல் டயர் பேர் பாருங்க, என்ன குடும்ப பாருங்க வரலாற்றுல. இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கே வச்சுக்கங்க, ஜாலியன் வாலாபாக்னா யார் ஞாபகம் வரும்? ஜாலியன் வாலாபாக்னா ஒரு ஆள் ஞாபகம் வரணும், யாரா ஒருத்தர். அது யாருன்னு சொன்னா நம்ம எல்லாருமே ஜெனரல் டயர் தான் ஞாபகம். நல்லவனோ கெட்டவனோ ஜெனரல் டயர் தான் ஞாபகம். ஆனா அந்த ஜாலியன் வாலாபாக் போராட்டத்தை தலைமையேற்றவர் யார் தெரியுமா? சைஃபுதீன் கிச்சிலு, பாரிஸ்டர் பாரட்லா. எப்படி நம்ம நேரு மாதிரி காந்தி மாதிரி பாரட்லா படிச்சவர். அவர்தான் அந்த போராட்ட தலைநாயகன். ஆனா அந்த பாட புத்தகம் ஜாலியன் வாலாபாக் பத்தி சொல்ற போது சைஃபுதீன் கிச்சிலு பத்தி சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஏங்க, எம்ஜிஆர் பத்தி சொல்லாம நம்பியார் பத்தி எவனா சொல்லுவானா? ஹீரோ விட்டுட்டு வில்லனை பத்தி எவனா சொல்லுவானா? இது எம்ஜிஆர் படம் என்று சொல்லுவானே தவிர அதை விட பிரமாதமா நடிச்சிருந்தாலும் இது நம்பியார் படம் என்று என்னைக்கா சொல்லி இருக்கிறோமா? ஆனா நம்ம வரலாறு நம்பியார் படம் தான் சொல்லுது. நம்ம வரலாறு வில்லனத்தை அறிமுகப்படுத்தி இருக்கு. யார? அந்த ஜெனரல் டயர். அவனுக்கு பேர் ஜெனரல் வேற, கொடியவன் டயர், கொலைகாரன் டயர். ஆனா அவன் பேர் ஜெனரல் டயர் தான் வரலாற்றுல சொல்லிருக்கு. அவனை கொன்றணும், விடக்கூடாது அப்படின்னு உத்தம் சிங் இருந்து புறப்படுறான். ஆனா அவன் இயற்கையாவே செத்து போறான். ஜெனரல் டயர் செத்துட்டான். சரி, அவனுக்கு கையெழுத்து போட்டான்ல கொல்ல சொல்லி. அவன் பேர் ஓ ட்வயர், கவர்னர், பஞ்சாப் கவர்னர். அவனு ரிட்டையர் அங்கதான் இருக்கான். அவனை கொல்லலாம், அவனை விட்டுறக்கூடாது. ஏன்னா அவன் தான் கையெழுத்து போட்டவன், சூத்திரதாரி. எது கையெழுத்து போட்டவன்? ஜாலியன் வாலாபாக்கு இந்த மாதிரி படையெடுத்து போன்னு சொல்லி ஜெனரல் டயர் கேட்டதற்கு ஒப்புதல் கடிதம் கொடுத்தவன், எல்லாமே ஊக்கப்படுத்தினவன், பின்னால் இருந்தவன் எல்லாமே திரைமறை இருந்தார். ஓ ட்வயர், DWYER. ஆனா அவன் தான் இருக்கான். அவன் ஒரு மீட்டிங்ல பேசுறான். ஒரு 100 பேர் தான் வந்திருக்காங்க. இங்கேயாவது அதிகம் பேர். அந்த ஹால்ல 100 பேர் தான் வந்திருக்காங்க. அவன் படக்குன்னு அந்த ஓட்டு வயரை சுட்டுறான். கவர்னர், அந்த கவர்னர் செத்துறான். சுட்டவன் யாரு? உத்தம் சிங். கைது செய்யறாங்க. கைது செஞ்சு அங்கேயே தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க, அங்கேயே போச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் நீதிமன்றத்தில் என்ன சொல்றான்? நான் செத்தவருக்கு என்னுடைய உடலை வந்து இந்தியா கொண்டு போயிடணும், நான் சாவன எனக்கு தெரியும். கவர்னரை சுட்டா சும்மா இருப்பானா? அவன் தூக்கில போடுவான் என்று அந்த மணிமண்டபம் இருக்குல்ல 100 பேரு. அந்த 100 பேர்ல டாப் 100 உட்கார்ந்து இருக்கிற யாருன்னா சாதாரண ஆள் இல்லை. அந்த 100 பேரில் ஒருவர் உத்தம் சிங் சுட்ட போது, ஓட்வயர் சுடப்பட்ட போது, சுடப்பட்டு மடிந்து கீழே விழுந்து செத்த போது, அந்த நம்முடைய உத்தம் சிங் கைது செய்யப்பட்ட போது கண்ணால் பார்த்து கொண்டு அந்த 5வது 6வது வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருந்தவர் அந்த இடத்திலே, லண்டன் மாநகரத்திலே தான் தோழர் கேட்டிகே தங்கமணி. நீங்க வரலாறு பாருங்க. நம்ம தோழர்கள் அத்தனை பெரிய வரலாறுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். யார் எடுத்தாலும் அவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். ஒன்றை சொல்கிறேன், ஒன்று கொண்டாட்டம்,
உத்தராபதி ரொம்ப உத்து பாக்குறாரு. என்ன சொல்றாமா, கடைசியில் சொல்லி முடிக்கிற ஏதோ சொல்றான். ஒண்ணு இல்ல, ஒண்ணு பொதுமக்கள் முன்னாலே நம்முடைய வரலாறு முழுமையாக சொல்லப்பட வேண்டும், தங்கு தடை இல்லாமல் சொல்லப்பட வேண்டும். ஒரே ஒரு சதவீதம் கூட கூட்டியோ குறைத்தோ சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய வரலாறு மிகைப்படுத்தி சொல்லப்பட வேண்டிய வரலாறே கிடையாது. ஆனால் உண்மையான வரலாற்றை சொன்னாலே சமூகம் நம்பாது. இப்ப இந்த இரணையன் வரலாற்றை மேடையிலே நடித்து காட்டினார்களே, ஆம்பல் ஆறுமுகம் அவர்களது வரலாற்றை நடித்து காட்டினார்களே, மாற்றக்கூடிய இரணையன் சிவராமன் இந்த மாதிரி தியாகிகள் வரலாறு எழுதியிருக்கிறார்கள் அல்லவா? சுபாஷ் சந்திர போஸ் எழுதியிருக்கிறார், பேராசிரியர் இவங்க எழுதியிருக்காங்க அல்லவா? அதை வாசிச்சு பார்த்தா நம்ப முடிகிறதா? ஆகவே தியாகிகள் வாழ்க்கை வரலாறு ஒரு பக்கம். இதெல்லாம் இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறோம், இவ்வளவு உண்மையாக இருந்தது. நான் என்ன பொறுத்தவரைக்கும் பெரிய தலைவர்கள் தான் தியாகம் செய்தார்னு சொல்ல மாட்டேன். பெரிய தியாகம் செய்து நல்ல வேலை என்ன மாதிரி ஆளுங்க படிச்சுட்டு 4 பேருக்கு சொல்றதுக்காவது இருக்கு. ஆனால் நம்முடைய கட்சியிலே அந்த தலைவர்கள் தியாகத்தை விட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே பொறுத்தளவிலே சாதாரண தோழர்கள் அந்தந்த பகுதியிலே சோத்துக்கு இல்லாம, சாப்பாடு இல்லாம, துணிமணி இல்லாம, தன் குழந்தைகளை பார்க்க முடியாம வறுமை கோட்டை கீழே வாழ்ந்த போதும் வைராக்கியத்தோடு அந்த செங்கொடியை கையில பிடித்து, திருப்பூர் குமரனையை தோற்கடிக்கக்கூடிய அளவிலே இந்த செங்கொடியை கையில பிடித்து, என் ரத்தம் இருக்கின்ற வரை இந்த செங்கொடி என்று ராத்திரி பகலாக எத்தனை ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், எத்தனை ஊர்வலங்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். குழந்தை குட்டிகளை பார்க்க முடியாமல், வேலைக்கு செல்ல முடியாமல், இந்த இயக்கத்துடைய பணியே என் வாழ்நாள் லட்சியம் என்று சொல்லி unknown soldiers என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், unsung heroes என்று சொல்லுவார்கள். பாராட்டப்படாத, அங்கீகரிக்கப்படாத கதாநாயகர்கள் நம் கட்சியிலே ஊர்தோறும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் நான் அவர்களை தவிர, அதுதான் விடுதலை வேள்வியை தமிழகத்திலும் காந்தி எல்லோருக்கும் தெரியும், பாபுசி எல்லோருக்கும் தெரியும், பாரதியை தெரியும். ஆனால் இதுவரை ஈரோட்டிலே ஒரு 10.5 ஆண்டு காலம் சிறையிலே இருந்த எம்.ஏ. ஈஸ்வரன் என்ற தியாகி ஈரோட்டிலே இருப்பவனுக்கு தெரியாது. 10.5 ஆண்டுகள். அப்படியான தியாகிகள் கம்யூனிஸ்ட் கட்சியிலே ஏராளமாக இருக்கிறார்கள். அந்த தியாகிகள் எல்லாம் தன் வாழ்நாளை அர்ப்பணித்து ஊழல் செய்யாமல், தவறு செய்யாமல், ஒழுக்க நெறிகளை பாதுகாத்து, நாம் எளிமையாக இருந்து, யார் பாதிக்கப்பட்டாலும் உடனே போய் நின்று, விவசாய தொழிலாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், விடுதலை போராட்டம் வரலாறு எல்லாம் இருக்கிறது. அப்படி இருந்தும் நூற்றாண்டை கொண்டாடுகிற போது அந்த வரலாறு ஒரு பக்கம் இருக்கிறது. அதை சரியான வரலாறு தான், புகழ்மிக்க வரலாறு தான். வரலாற்றை சொல்லுகிற போதே ஒரு கேள்வியும் நம் மனதிலே தோன்றுகிறது. நேற்று பெய்த மழையில் இன்று முறைத்த காலகனை போல் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிவிட்டு எந்த கொள்கையும் இல்லாமல், எந்த தியாகமும் செய்யாமல், எந்த அரசியலும் தெரியாமல், எந்த வரலாறும் புரியாமல், அறிவியலை பற்றி கவலைப்படாமல், ஏதோ நேற்று பிறக்க போனெல்லாம் நாளை நான் ஆட்சிக்கு வருகிறேன், நாளை முதலமைச்சர் என்று சொல்கிறானே, 100 ஆண்டு காலம் இந்த தியாகம் தொடர்ச்சியாக இடைவெறாமல் பல்லாயிரம் தோழர்கள் செய்து நாம் ஏன் அந்த இடத்துக்கு வர முடியவில்லை என்ற அந்த ஒரு கேள்வியை மனதில் வைத்து அதற்கு தூய்மையான முறையில் ஆய்வு செய்ய வேண்டும். நல்ல ஆய்வு செய்யணும். If not you, then who என்று ஆங்கிலத்தில் சொல்வார். நீ இல்லாவிட்டால் யார்? If not you, then who? If not now, then when? இப்ப இல்லாவிட்டால் எப்போது? நீ இல்லாவிட்டால் யார்? கேள்வி இருக்கிறது. அப்படியானால் தொழிலாளர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், மாதர்கள், அதாவது பாரதியை நாடு பூராவிலும் எடுத்துச் சென்றவருமே ஜீவானந்தத்திற்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்திற்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் தானே சேரும். அப்படியானால் இந்த மகளிர் எல்லாரும் இந்த செங்கொடிக்கின் கீழ், இந்த பதாகையின் கீழ் தானே இந்நேரம் வந்திருக்க வேண்டும். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் இந்த கட்சி வித்தியாசமான கட்சி, இந்த இடத்து கட்சியிடம் பேசுவதென்றால் வேறு, இது வேறு.
என்றல்லவா நினைக்க வேண்டும் என்ற அளவுக்கு இரண்டு விஷயம். ஒன்று கொண்டாடுவது, மகிழ்வோடு இருப்பது, எழுச்சி கொள்வது, வரலாற்றை எழுச்சி கொள்ளுமாறு சொல்லி புதிய வரலாற்று நாயகர்களை உருவாக்குவது. இரண்டாவது, வளரவில்லை என்றால் ஏன், இன்னும் என்னென்ன தேவைப்படுகிறது, என்ன மாதிரி செய்தால் வளரலாம், நாம் வளராவிட்டால் வளர்கிற தகுதி இந்த தமிழ் மண்ணில் யாருக்கு இருக்கிறது? நாம் தந்தை பெரியாருடைய சிறப்பான விஷயங்களையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம், அம்பேத்கருடைய அற்புதமான விஷயத்தையும் நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம். பரட்டுத்தனமாக நாம் இருக்கவில்லை. பாரதியும் ஏற்றுக்கொள்கிறோம், பாரதிதாசனையும் ஏற்றுக்கொள்கிறோம், தமிழோடியின் புகழை பரப்புகிறோம். இன்று அம்பேத்கருடைய புத்தகத்தை இன்றல்ல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு தமிழில் கொண்டு வந்த ஒரே பல்கலைக்கழகம் FCBS. இப்பல்ல, இப்ப வந்திருக்குது, 10 வால்யூம், இன்னொரு 10 வால்யூம் வரப்போகுது. நான் சொல்வது பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவிலேயே அம்பேத்கர் புத்தகங்கள் அத்தனை வால்யூம் கொண்டு வந்தது ஒரிஜினல் லாங்குவேஜ், ஒரிஜினல் மொழியை தவிர தமிழ் மொழியில் தான் இந்தியாவிலே கொண்டாங்க. நாம தான் அப்போ எந்தெந்த விஷயமா இருந்தாலும் உள் வாங்கிக்கிறோம். இப்ப தமிழ் மொழி புத்தகம் வந்துருச்சு, தமிழ் மொழி கவிதைகள். 40 வயசு தான் வாழ்ந்தார் தமிழ் மொழி, நம்ம இயக்கத்தை சார்ந்த தோழர். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இப்படி எல்லா பெரிய பெரிய நம்ம இளையராஜா, பாரதி ராஜா, யார வேணா எடுத்துங்க, வைரமுத்து சொன்னேன், அது மாதிரி எல்லாமே இருக்காங்க. எத்தனை பேர் திரைப்படத்துறையில வளர்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள், நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் எனக்கே தெரியும். அவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியை வெறுத்தல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர்கள் இல்லை. ஆனால் அவர்களை கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். உண்மையாகவே சொல்லிக் கொள்கிறார்கள், உண்மையாகவே நினைக்கிறார்கள், உண்மையாகவே அது வளர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அறிஞர்களை எடுத்துக்கொண்டால் இந்த சேர்ந்து போன பேசுமணி, வாசே குழந்தைசாமி, இன்று தமிழ் அறிஞர்கள் அந்த மனைவி முஸ்தபா என்ற அறிஞரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் பொது உடைமை இயக்கத்தின் அடடா கெட்ட போரிடும் உலகனை வேருடன் சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடதனை எங்கள் உயிர் என்று காப்போம், பாரதிதாசன் சொன்னானே. அப்ப எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற கலை இலக்கியவாதிகள், இப்ப நான் கேட்கிறேன், ஏதோ ஒரு படம் வந்துச்சு, விடுதலை 2, விடுதலை 1 படம் வந்துச்சு. அந்த படம் கம்யூனிஸ்ட் கட்சியில் தீர்மானம் போடப்பட்டு சீனிவாசராவ் பத்தியோ, தஞ்சாவூர் பத்தியோ, அந்த பெல்ட்டை பத்தியோ இதெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் போடப்பட்டு கொண்டு வரப்பட்ட படமா? அல்லது கம்யூனிஸ்ட் இயக்குனர் எல்லாம் கம்யூனிஸ்டா? வெற்றி மாறன் அவர் ஈரோடுல ஒரு பாராட்டு விழா நடத்தணுமே, அவருக்கு நாங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் அது தெரியாது. அவருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் சிந்தனை பேரின் சார்பா ஈரோடு புத்தக திருவிழாவில் 10,000 பேருக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே வெற்றி மாறனை பாராட்டினோம். இப்ப இந்த படம் வந்திருக்கு. இது மாதிரி நிறைய படங்கள் வருகின்றன திரைப்படத்துறையிலே. எல்லா பொது உடைமை சிந்தனையின்பால் ஈர்ப்பது. அப்படி என்றால் எல்லோரையும் இந்த ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான முறையிலே நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். புதிய முறைகளிலே முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், புதிய விதங்களிலே முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஏராளமானவர்களை வாசிப்புக்கு வசப்படுத்த வேண்டும். நல்ல நல்ல கால பெட்டகமான புத்தகங்கள் வருகின்றன. அந்த புத்தகங்களை எல்லாம் பயன்படுத்தி எதிர்காலத்தில் இந்த நூற்றாண்டு விழாவின் போது ஒரு பேரெழுச்சியை உருவாக்குவதற்கு இந்த அம்பலாப்பட்டு இந்த ஏரியால, ஆம்பல் ஏரியால, அல்லது இந்த ஒரத்தநாடு பகுதியில், பட்டுக்கோட்டை ஏரியால நாம் எத்தனை பேரும் சேர்ந்து புதுவிதமாக யோசிப்போம். இப்ப பாருங்க, அதான் சந்தோஷப்பட்டேன். நம்ம தோழர்கள் இதே மாதிரி தொண்டை போட்டுட்டு இருக்காங்க, திடீர்னு மேலே வந்து கலைஞர்களா பாடுறாங்க. என்னென்ன திறமைகள் யாருக்கு இருக்கிறதோ அதையெல்லாம் பயன்படுத்துவோம், வளர்ப்போம், அவர்களை சுடர்விட்டு பிரகாசிக்க வைப்போம். அந்த திசை நோக்கி நாம் செல்வோம் என்று சொல்லி ரொம்ப அருமையான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற தோழர்கள், வித்தியாசமான தோழர்கள், வர முடியாத நேரத்திலும் என்னால் இயறவே ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை.
முனைக்கு நேர் இங்கே எதுவுமில்லே, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லே. ஏர் முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லே, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லே. பூமியிலே மாறு எல்லாம் சூரியனாலே, பூமியிலே மாறு எல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறியினாலே, நாம் சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே, நாம் சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே, இந்த தேசமெல்லாம் செழித்திடுது நம்ம கையாலே. ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லே, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லே. நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக, அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக. நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக, அது நெல்மணியாய் விளைஞ்சி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.